ஹலோ ஐ மக்களே, ஓம் நமோ வெங்கடேசாய. காலையிலேயே நாங்கள் எழுந்து சென்னையிலேருந்து பஸ் ஏறி திருப்பதிக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு பஸ்ஸில் ஏறி மலைக்கு போயிட்டோம்ப்பா. அந்த பஸ்ஸில் போகிற வழியில் நல்ல இந்த ஏர்பின் பென்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நல்ல இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போனோம். நல்ல பஸ் தான், ஏசி பஸ் தான். அங்கே அந்த பஸ்ஸில் தான் போனோம். சாதா பஸ்ஸில் போனால் கூட வாமிட்டு தான் வந்துருப்போதும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஏசி பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸில் போயிட்டு அங்கே ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம போகிற வழியெல்லாம் நல்ல சீனரிஸும் இயற்கை காட்சி ரசிச்சுட்டு நம்ம போனோம். நிறைய ஏர்பின் பென்ஸ்ப்பா, கொஞ்சம் இல்லை. ஏற்கனவே போயிருக்கோம், இருந்தாலுமே புது அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறமா போனதால் உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சி. அந்த ரவுண்ட் சர்க்கிளாண்டி வந்து கருடர் இருக்கார். அவருக்கு ஒரு பெரிய குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு நேராக அவரை சுற்றி அப்படியே பார்த்துட்டு நேராக அந்த செக்கிங் இடத்துக்கு போகணும். இங்கே தான் போய் செக்கிங்கெல்லாம் பண்ணுறாங்க. இது தாண்டினோடனே செக்கிங்கு நம்ம செக்கிங் இடத்துக்கு போயிட்டு நேராக வண்டியை விட்டு இறங்கிட்டு உள்ளே போய் செக்கிங்க்கு போயிட்டோம். அங்கே போனோன்னா அவன் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டான். அப்படியே பார்த்தா மேலே அந்த திருப்பதி மலையெல்லாம் நல்லா அழகாக தெரியுது. அதே தாண்டி அந்த நுழைவாயில் நுழைஞ்சி உள்ளே போய் நின்று செக்கிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து நம்ம புறப்பட்டாச்சு. அங்கே புறப்பட்ட வழியிலலாம் எல்லாம் நிறைய கூட்டம். நேர்த்திக்கான எங்களுக்கு அந்த படிக்கட்டு வழியாக நடந்து போகிறவங்க இல்லை காருங்க வண்டிங்கெல்லாம் பாருங்கள், எவ்வளோ வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. நேற்று சரியான கூட்டம். 3 நாள் லீவுன்றதால இதில் பத்தாத குறைக்கு மழை வேறு. மழைன்னா சரி மழை எங்கே பார்த்தாலும். அதெல்லாம் தாண்டிட்டு அப்படியே பஸ்ஸுங்க ஒரே டிராஃபிக்கு. பஸ் மேலேயே நின்று தான் எங்களுக்கு போச்சு, அந்தளவுக்கு ஹெவி டிராஃபிக்கு. அதில் இந்த வளைவுகள், இந்த பெண்டுன்னு சொல்லுவாங்க, ஏர்பின் பெண்டு, அந்த பெண்டெல்லாம் ரசிச்சுட்டு மெதுவாக மேலே போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுப்பா. திருப்பதிலேருந்து திருமலை மேலே, அதாவது கொஞ்சம் மலைக்கு ஏறி போய் ரீச் ஆகிறதுக்கு. அதனால் இருந்தாலும் ஏசியில் போனால் கூட உடம்பு ஒரு மாதிரி தான் ஆச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பெரிய இஷ்யூவாக தெரியல. அங்கே மழை சாரல் விழுந்துகிட்டே இருந்ததால் அங்கே எல்லா இடத்துலையும் அந்த மலையை வந்து பாதுகாக்கிற பணி வேறு பண்ணிட்டோம். அதெல்லாம் ஆளிலாம் அடித்து நெட்டெல்லாம் அதை போட்டுக்கிட்டெல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படி ஒரு வழியாக மேலே போய் ரீச் ஆகிட்டோம். மேலே ரீச் ஆகும்போதே மணி எங்களுக்கு மத்தியானம் டைம் ஆகிடுச்சி, 1:30 மணி ஆகிடுச்சி. எங்களுக்கு தரிசனத்துக்கு டைம் ஆனதால் நாங்கள் நேராக அங்கேருந்து நேராக கோயிலுக்கே போயிடலான்ட்டு அங்கே நேராக கோயிலுக்கே போய் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் அடுத்ததுக்கு போயிட்டோம். அடுத்தடுத்து எங்களுக்கு டைட்டாக இருந்ததால் ஷெட்யூல் எங்களால் இன்னும் நின்று ரசித்து பார்க்குற அளவுக்கு ஃப்ரீயாக இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாமே ஒரு சுவாமியை நினச்சிட்டு போனதால் எங்களுக்கு தெரியல. திருப்பி அங்கே போய் நிறுத்தினோடனே உள்ளே போட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே பார்த்தா அங்கேயும் சரியான கூட்டம் தான். தூரத்துலேருந்து தான் இப்போ கோபுரத்தை தரிசிக்க முடிஞ்சது. உங்களுக்கும் சேவிப்பீங்கன்னு தான் கோபுரத்தை காட்டினேன். அப்படியே பார்த்துட்டு பாருங்கள், கோபுரத்தை பார்த்துக்கோங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே நாங்கள் நேராக வந்து லட்டு பிரசாதம் கொடுத்துருங்க. நிறைய வாங்கி இதை பாருங்கள், கோபுரம் நல்லா தெரியுது பாருங்கள். கூட்டம்ன்றதால சரி எடுக்க வெயில் வேறு. அப்புறமா மதியானத்துக்கு மேலே பாருங்கள், நேராக பார்த்து அந்த மலைங்களை எடுக்கணுமேன்ட்டு தான் எடுத்தேன். 7 மலையையும் அப்படியே கடையில் 2-3 சாமி படம்லாம் வாங்கிக்கிட்டு லட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு நேராக சென்னைக்கு பஸ் ஏறணுன்ட்டு நாங்கள் நேராக கிளம்பிட்டோம். அப்போ வாங்கும்போது அந்த கடையில் அழகழகான விளக்குங்க வச்ச பெருமாள் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே சென்னைக்கு பஸ் ஏறி வந்து ஓம் நமோ